ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் மோமோஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். மோமோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்களுக்கு மோமோஸோட வெரைட்டி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ இன்னைக்கு வந்து வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோமோஸ் செய்யறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு குண்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப் வந்து மைதா மாவை ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு 1 கப் மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாவில் வந்து உப்பு போட்டுறதுக்காட்டி ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி வச்சு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனை வந்துட்டு சூடு பண்ணிக்கிங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியனும் நான் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது ஆஃப் ஆனியன் தான், ஆஃப் கேப்சிகம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பீன்ஸ் வந்துட்டு half cup ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரே ஒரு கேரட் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு half கப் வந்துட்டு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆயிலே தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு கேப்சிகம் பதிலாக க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் பெரியவங்க தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் அதிகமாக எதுவும் ஆட் பண்ணாதபோது இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. க்ளோஸ் பண்ணி அப்போ தான் அது வந்து குக் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோமோஸ் அந்த டிப் வந்து நம்மளுக்கு வேணுங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கீங்க. 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சால்ட்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் மேங்கோ பவுடர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னொரு பேனில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடுவேன். இது வந்து மோமோஸ்க்கான டிப்பு தாங்க. ஜஸ்ட் இது ஒரு இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இதை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம். பட் வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறங்காட்டி நான் லைட்டாக குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ராவாக கூட சாப்பிட்லாங்க.
இப்போ வந்துட்டு இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மாவு வந்து ரெடியாக இருக்குங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து தேய்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த சப்பாத்தி தூள் வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். தின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வெஜ்ஜீஸ் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இன்னொரு வேலையும் வந்துட்டு ஸ்பைசஸ் வச்சுட்டு இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் ரப்பர் மாதிரி அப்படியே இழுத்து இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து அந்த வெஜ்ஜீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் கத்தியை வச்சு நீங்கள் எடுத்தாலும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் அது மாதிரி பண்ணிவிட்டு இது வரல அப்படின்னா நீங்கள் இந்த கத்தியை வச்சு கூட இப்படி அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வேங்க. வந்துட்டு நான் ஒரு இட்லி பாத்திரம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம பண்ணின மோமோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இப்போ வந்துட்டு நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட வெரைட்டிஸ்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.